வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு 80களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம், பாடல்கள் அப்படின்னு சொல்லணும்னாக்க இந்த படத்தை கண்டிப்பாக நம்மளால் சொல்லாமலே இருக்க முடியாது. சினிமா அப்படிங்கிறது ஒரு நீண்ட பயணம், 100 ஆண்டுகளை கடந்து இருக்கிற ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் 80கள் அப்படிங்கிறது ஒரு கோல்டன் மொமெண்ட்ஸ், ஒரு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு கோல்டன் பீரியடில் இசைஞானி இளையராஜா அவருடைய காலம் அப்படின்னு தான் அங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஆரம்பிச்சது இன்னைக்கும் முடியாமல் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்காரு இசைஞானி இளையராஜா. அப்படிப்பட்டவரை தான் இந்த பாட்டில் ஃபுல்லாக, இந்த படத்தின் ஃபுல்லாகவே எல்லா பாட்டையும் ஹிட் ஆக்கி கொடுத்துருப்பாருங்க. அசால்ட்டாக அத்தனை பாட்டையும் ஹிட் ஆக்கி கொடுத்துட்டு மனுஷன் அடுத்தடுத்த படம்னு போயிட்டு இருந்த காலம். அப்படிப்பட்டவர் தான் இசைஞானி இளையராஜா. இந்த படம் இந்த 100 ஆண்டை தாண்டி கொண்டு இருக்கிற பயணம்னு சொன்னல, இந்த படமும் ஒரு பயணம் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு படம் தான். பயணங்கள் முடிவதில்லை இல்லை, நம்ம வாழ்க்கையில் வேணால் நம்மளுடைய பயணம் முடிஞ்சிடலாம், ஆனால் இந்த இசைக்கான பயணங்கள்ங்கிறது முடியறதே கிடையாதுங்க. அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் எத்தனையோ பாடல்கள், எல்லா பாட்டுமே பிரமாதமாக இருக்கும். ஒன்று, அந்த கச்சேரியில் ஒரு கோவில் திருவிழாவில் மழை வரும்போது பாடுகிற பாட்டாக இருக்கட்டும், அல்ல ஒரு ஒன்று கொடுத்தன ஒரு ஸ்டோர் வீட்டில் இளைய நிலா பொழிகிறதே அப்படின்னு பாடுகிற அந்த பாட்டாக இருக்கட்டும், இதையடுத்து ஒரு டிவி ஸ்டேஷனில் டிவியில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே பாடுற பாட்டாக இருக்கட்டும், இப்படின்னு படம் நெடுக ஒவ்வொரு காட்சியும் பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு பாடலும் அப்படி உயிரோட அது நம்ம ஜீவனை கலக்கும். சமீபத்தில் ஒரு பிரபலம் ஒருத்தங்க பேட்டி சொல்லும் பொழுது, எல்லாரும் இசையமைக்கிறாங்க சார், நல்லா இசையமைக்கிறாங்க, யாரையும் நான் சரியாலாம் இசையமைக்கலை, வேஸ்டாலாம் இசையமைக்கலைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் நல்லா இசையமைக்கிறாங்க. ஆனால் இளையராஜா சாரினுடைய இசை மட்டும் நம்ம உயிரில் போய் தொட்டு நிற்கிதுல்ல, அதுதான் சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் எனக்கு புரியலை. அப்படி நம்ம உயிரை தொடுகிற ஒரு இசையை இளையராஜாவை தவிர வேற யாரும் எனக்கு தரல அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நல்லா இசையமைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க, ஆனால் இளையராஜா அந்த இசையை ஒரு சோல் அப்படின்னு பார்க்குறேன். அப்படி மெர்ஜாவுது, ஜெல்லாவுது அப்படின்னு அந்த பிரபலம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்படித்தாங்க. இந்த படத்தில் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இந்த படம் ஃபுல்லாகவே எஸ்பிபி தான் பாடியிருப்பார், ஜானகி அம்மா தான் பாடியிருப்பாங்க. டைட்டிலில் பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அப்படின்னு வரும். இந்த பாட்டை எஸ்பிபி தனியாக பாடியிருப்பார். கவிப்பேரரசு வைரமுத்து சார் இந்த பாட்டை எழுதியிருப்பார். ரொம்ப பிரமாதங்க, அட்டகாசமான பாட்டு. அதில் பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ அப்படி வருதா, இளைய நிலா, அந்த பேஸ் கிட்டாருக்கு தந்தது போல அப்படி இருக்கா, வரியா அப்படிலாம் இருக்கா. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இசைஞானி கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டுக்கு ஒரு பேஸ், ஒரு வாய்ஸ் ஒன்று வச்சுருப்பாரு. எஸ்பிபிக்கு ரொம்பவும் இறங்கிடாமல் வாய்ஸு அப்படியே ரொம்பவும் மேலே போகாமல் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே டிங் டிடிடிடிடிங் டிடிடிடிடிங், இந்த மியூசிக்கினுடைய ஆரம்ப இசையை இது என்ன பாட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள். டிங் டிங் டிங், தோகையில மயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, போதை விழி 100 கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. மோகன் அவர் தான் பாடகர். சொல்லவா வேணும் மோகன் சாருக்கு முதல்ல மைக்கு கிடைச்ச படமும் இந்த படமாக தான் இருக்கும். கமல் சார் கூட சமீபத்தில் அபூர்வ சிங்கீதம் அப்படிங்கிற அந்த விழா நடத்தினார் சிங்கீதம் சீனிவாசராவுக்காக. அப்போல்லாம் எனக்கு அந்த 70s எனக்கு மைக்கை கொடுத்துருவாங்க, உடனே மைக்கை பிடிச்சிக்கிட்டு பாடுறது ஆடுறது அப்படின்னு கொடுத்துருவாங்க. நல்ல வேளையாக மோகன் அந்த மைக்கை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு கமல் சார் கூட சொல்லியிருப்பாரு. மோகன் அவர்களுடைய முதல் படத்தில் கமல் சார் தான் ஹீரோ. மோகன் கமலோட சேர்ந்து நடித்தார். கோகிலாங்கிற திரைப்படம். சும்மா ஒரு கொசுறு தகவலாக சொல்கிறேன். எஸ்பிபி இந்த பாட்டில் விளையாடி இருப்பார். வைரமுத்து அவர்களுடைய கவிதை ஜாலங்கள் இருக்குல்ல, உண்மையிலேயே அப்பேற்பட்ட ஒரு பாட்டுங்க இது. எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் கூட இந்த பாட்டு என்னமோ ஒரு குதூகலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவருடைய வரிகள் பாருங்க, வைரமுத்து
தோகை இளமயிலாடி வருகுது வானில் மழை வருமோ. மழை வந்தா தானே மயில்கள் தோகை விரிச்சு ஆடும். இங்க வந்து தோகை இளமையில் ஆடி வருகுது அப்படின்னா என்ன, வானில் மழை வருமோ அப்படிங்கிறார். கோதை இவள் விழி 100 கவிதைகள் நாளும் எழுதிடுமோ. தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ வரிகள். இது மாதிரிலாம் ஒரு புதுமையான ஒரு சிந்தனைகளை கவிப்பேரரசு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 80களில் வந்து வைரமுத்துவை காதலிக்காத ரசிகர்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தாப்புலையும் எழுதுகிற வரிகள், எஸ்பிபி பாடுகிற ஸ்டைலு, ஒரு மிருதங்கம் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், தபேலா ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும், ஃப்ளூட்டில் பின்னி இருப்பாருங்க. இந்த பின்னிசையில் வரக்கூடிய ஃப்ளூட் இருக்கு பாருங்க, அந்த ஃப்ளூட்டு சும்மா கொஞ்சம் நம்ம காதில் வந்து அப்படியே மயில் தோகை மாதிரி வருடிட்டு போகும். இந்த தோகை இளமையில் பாட்டில் வரக்கூடிய ஃப்ளூட். அங்கே கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இதழ்களிலே பௌர்ணமி வெளிச்சம். கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இதழ்களிலே பௌர்ணமி வெளிச்சம். கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேளம் இமை பறவை சிறகுகள் அசைக்கும். இந்த இடத்துல ஹை பிச் வரும். விழிகளிலே காதல் விழா நடத்துகிறாள் சாகுந்தலா. அன்னமும் இவளிடம் நடைபழகும். அண்ணன் நடைன்னு சொல்லுவோம், ஆனா இவர் என்ன சொல்றாரு, அன்னமும் இவளிடம் நடைபழகும் இவள் நடை அசைவினில் சங்கீதம் உண்டாகும். தோகை இளமையிலாடி வருகுது வானில் மழை வருமோ. தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. டிங் டிங் டிடிடிடிங் டிங் டிங் டிடிடிடிங் டிங் டிடிடிங் அப்படின்னு மிருதங்கம், தபேலா, ஃப்ளூட்டு, கிட்டார்னு கலந்து சும்மா கபடி விளையாடிட்டு இருக்கும் இசைஞானி இளையராஜாவுடைய கை அசைவுக்கு. அடுத்தாப்புல பூமி எங்கும் பூந்தோட்டம் நான் காண வேண்டும் புது தென்றலோ பூக்களில் வசிக்கும். என்ன அழகான வரிகள் வைரமுத்து சார், ஹாட்ஸ் ஆஃப். பூமி எங்கும் பூந்தோட்டம் நான் காண வேண்டும் புது தென்றலோ பூக்களில் வசிக்கும். பூக்கள்ல வசிக்குதான் தென்றல். ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும் அப்படின்னா ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும், மழை பொழியணும். ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும் அந்த மழையில் மலர்களும் குளிக்கும். ஐயோ, பித்து பிடிச்சு தெரிஞ்சவங்க. திருச்சியில கெய்டி தியேட்டர்ல தான் பயணங்கள் முடிவதில்லை படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு 12-13 தடவை இந்த படத்தை நான் அங்கேயே பார்த்திருப்பேன் கெய்டி தியேட்டர்லே. அருவிகளோ ராகம் தரும் அதில் நனைந்தாள் தாகம் வரும். என்ன வரிகள்ங்க அது, எப்படி பாருங்க. அருவிகளோ ராகம் தரும் அதில் நனைந்தால் தாகம் வருமா, நனைஞ்சா தாகம் வருமோ. தேவதை விழியிலே அமுதலை கனவுகள் வளர்த்திடும் கல்லூரும் முன் பார்வை தோகை இளமையிலாடி வருகுது வானில் மழை வருமோ. தோகை இளமையிலாடி வருகுது வானில் மழை வருமோ. கோதை இவள் விழி 100 கவிதைகள் நாளும் எழுதிடுமோ. தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ.
டின் 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 டின். அந்த மியூசிக்கை கேட்டாலே நமக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். இந்த பாட்டில் பின் இசை, நடு இசை, இதை எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. இசைஞானி ஏன் அப்படின்னு இசைஞானியை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விடை 80s இருக்கிற இந்த பாட்டிலேயே தெரியும். இந்த பாட்டு தோகை இளமையில் போல அப்படியே இன்னி வரைக்க மனசில் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.